வணக்கங்கிறது தஞ்சாவூர் மண் செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு மூளைச்சுக்கா, ஆட்டுத்தலை மூளைச்சுக்கா தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்: ஒரு ஆட்டு மூளை, சோம்பு, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள், பெப்பரு, கொஞ்சோண்டு கரம் மசாலா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி இலை, சுத்தமான தேங்காய் எண்ணெய். இந்த நம்ம மூளை சுக்கா பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் சுத்தமான செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெய் தான் நம்ம இந்த மூளை சுக்காவுக்கு யூஸ் பண்ணுறோம். சின்ன வடச்சட்டி வச்சாச்சு, அதில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றாச்சு, அதில் கொஞ்சோண்டு சோம்பு எடுத்து வச்சுருக்க சோம்பு அப்படியே போட்டு மேலே அப்படியே நுர வர வர அப்படியே இந்த வெங்காயத்தை போட்டு அப்படியே வதக்க ஆரம்பிச்சோம்னா செம்ம சூப்பரான ஒரு ஸ்மெல். ஒரு வெங்காயம், தேங்காய் எண்ணெய், அந்த சோம்போட மூணும் கலந்து ஒரு ஃபார்முலாவில் ஒரு வாடை வரும் பார்த்துக்குங்க. அப்படி தாங்க இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். நல்லா இந்த மூளை சுக்காவுக்கு வந்து வெங்காயம் சூப்பராக வதங்கணும். கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டாலே வாடை செம்ம சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வந்து உணவில் வந்து அடிக்கடி எடுத்துக்கணும்னா முடி நல்லா வளருங்க. ஆமாங்க, தலையில் தைக்கும் போதே முடி வளருங்கும் போது உள்ளே சாப்பிடும்போது நரம்பு ஒளியாக போய் முடி வளராதான்னு சில பேர் கேள்வி கேட்பாங்க. பச்சை மிளகாய், லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், செரிமானத்துக்கு இஞ்சி பூண்டு எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது. நீங்கள் கூகுள் கூட பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாத ஒரு சாப்பாடு சாப்பிட்றது வந்து சப்புன்னு தான் இருக்கும். இதுக்குன்னு நீங்கள் எப்படி சாம்பாருக்கு இஞ்சி பூண்டு போடுவியாலாம் ஒரு கேள்விலாம் கேட்கக்கூடாது. இது மாதிரி ஒரு இதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்குறது தான் ஒரு மரபு. ஹெல்த்துக்கு நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. நல்லா வதங்கி வரணுங்க. வெங்காயம் அப்படியே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மசாலா எடுத்து வச்சுருந்து ஒவ்வொரு டீஸ்பூன் மசாலாவாக மொத்தமாக எடுத்து வச்சு அதை அப்படியே கவுத்துட்டு நல்லா கிண்டணுங்க. இல்லாட்டி மசாலா போட்டோன்னா வடை சட்டி அடி பிடிக்க ஆரம்பிச்சுன்னா, அடி பிடிச்சிச்சின்னா அந்த தீஞ்ச ஸ்மெல்லோட மூளை பட்டுச்சுன்னா, ஆல்ரெடி பல பேருக்கு மூளை தீஞ்சு தான் இருக்குது. நல்ல எண்ணங்களும் கிடையாது, நல்ல செயல்பாடுகளும் கிடையாது. எவனை எப்போ கவுப்போம், எவனை எப்போ சாப்போங்கிற பல பேர் அந்த எண்ணத்தில் தான் வராங்க. சிறு மூளையில் நல்ல எண்ணம் இருந்தாலும் பெருமூளையில் அந்த எண்ணம் வர மாட்டேங்குது. செய்யணும்னு சிறுமூளை சொல்லும், செய்யக்கூடாதுன்னு பெருமூளை சொல்லும். அதனால் மொத்தமாக எல்லா மூளையும் ஒன்றா போட்டு சாப்பிட்றலான்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி மூளை சுக்கா செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு செம்ம சூப்பரான ஒரு மூளை சுக்கா நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? மூளையை உள்ளே போட்டாச்சு. அதை வந்து அப்படியே மசிச்சு விடாமல் ஒரு 4 துண்டு 8 துண்டாக போட்டு அப்படியே இந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்படியே லைட்டாக தண்ணி தெளிக்கணுங்க. அந்த தண்ணி வந்து வெறும் பச்சை தண்ணி இருந்துடக்கூடாது, ஒரு அரிசி களைஞ்ச தண்ணி. அந்த தண்ணியில் தான் எல்லா சத்துக்களுமே இருக்குது. குக்கரில் வடித்து சாப்பிட்றது வந்து சக்கையத்தான் நம்ம சாப்பிட்றோம். இப்போயும் சொல்கிறேன், வடித்து அந்த வரித்து சாப்பிட்ணும். மேக்ஸிமம் அரிசி அவாய்ட் பண்ணிங்க. ஒயிட்டை அவாய்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்க வேஸ்ட்டெல்லாம் வெளியில் போயிடும். ஆமாம், ஒயிட்டு டபிள்யூ அவாய்ட் பண்ணாலே உள்ளே இருக்க டபிள்யூலாம் வெளியில் வந்துடும். அழகாக மூளையை போட்டாச்சு. செம்ம சாஃப்டான ஒரு பொருள்னால் மூளை தாங்க. அது ரொம்ப நேரம் குக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே கிண்டி 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 அப்படியே எக் பொடி மாஸ் மாதிரி கொண்டு வந்தாச்சு. அப்படியே அதில் வந்து நம்ம வாங்கிட்டு வந்த கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க. அதை சின்ன சின்னதாக நறுக்கி பொடி பொடியாக நடுக்கி அப்படியே அதை மேலே தூக்கிட்டு ஒரு ரச சாதத்துக்கோ இல்லை மட்டன் குழம்பு போட்டு அப்படியே ஓரத்தில் எடுத்து வச்சு இதை சாப்பிட்டு ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டா அப்படியே சொர்க்கலோகத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்குங்க. நீங்கள் ஆட்டு மூளையை ஒரு தடவை குழம்பு வச்சு திங்காமல் இது மாதிரி சுக்காவாக செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு சுக்காவாக செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆமாம், செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவு செய்து பண்ணுங்கள். எல்லா வீடியோ உங்களுக்காக தான். நம்ம வீடியோ பிடிச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண. வணக்கம். எல்லாரும் மறக்காமல் பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.